I used to enjoy every bit of my stay in Anna University because all the students used to come for treatment, and my wife here is Dr. Rukmala. She also enjoyed it. அதுக்கப்புறம் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. Honestly, I tell you, it was a wonderful experience. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்கெல்லாம் வில்லேஜ்லேருந்து வரோம், அவங்ககிட்ட கஷ்டத்தை கேட்டுக்கிட்டு அவங்ககிட்ட கலாட்டா பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டு they liked it so much. எல்லாரும் யூனிவர்சிட்டி விட்டு போய் முடிக்கும் போது வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போவாங்க. பசங்கள்லாம் வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் கிரிக்கெட்டில் இங்கே அடிப்பட்டு வருவாங்க. என்ன மூளை இருக்கா, இப்படி விளையாடுறது, எப்படி ஃப்ரண்ட் ஃபுட்டில் இது கூட நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். I was also incidentally the Indian basketball player. So basketball player வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேவை ஸ்போர்ட்ஸ். So I am supposed to give you a talk on pep talk on what to do next. You are all students, right? Now, திடீர்னு ஒரு நாள் you will be thrown out as a doctor at a beautiful world as a doctor. உங்களுக்கு ஒரு fascination இருக்கும். My God, I have become a doctor. White coat போட்டுட்டு what next? What next? White coat போட்டோம், இப்போ அடுத்தது என்ன? The world outside is not as friendly as you think you are. You are being very beautifully groomed now as a doctor, but it's not as easy as that. நீங்க போய் ஒரு டாக்டர், ஐயா இந்த டாக்டர் பாரு, தொப்பை கூட இல்லை, ஐயா இவர் சொட்டை கூட இல்லை, மீசை இல்லை, அநியாயம், டாக்டர் கண்ணாடி கூட இல்லை. ஸோ யூர் ஆல் யங். இது எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க? ஓகே, there are lovely ways. 31 years back, I was here in the same institution that is called Thamrai, a government takeover. 3 years of my best life இங்கே இருந்தேன். ஏன் அப்படின்னா, I got along very well with the students, I got along very well with the administration and the staff. Every class I took. என் கிளாஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, 1 hour கிளாஸில் 40 நிமிஷம் தான் என் சப்ஜெக்ட் எடுப்பேன். மிச்சம் 20 நிமிஷம் பசங்களை விட்டு கேள்வி கேளுங்க. நாம என்ன கேள்வி வரும் தெரியுங்களா? அருமையான கேள்வி வரும். அண்ட் தேர் நாட் ராங். சார் கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படி சார், நல்ல பொண்ணா எப்படி சார் பிடிக்கணும்னு கேட்பாங்க. அதுக்கும் பதில் சொல்வேன். பொண்ணுங்க வந்து என்ன சார், நீங்கள்லாம் உயரமாக இருக்கீங்க, நீங்கள் நல்ல டாக்டராக ஈஸியாக போயிடலாம், நீங்களை யார் சார் கண்டுக்குவா அப்படின்னா அதுக்கும்னு பதில் சொல்வேன். இன்னொருத்தக்க என்ன சொல்லுவாங்க, எல்லா வியாதியுமே சரியா ஆக்க முடியலையே, என்னதான் சார் பண்ண, அலர்ஜி இருக்குது, ஆஸ்மா இருக்குது, இதெல்லாம் சரி, தோல் வியாதி இருக்குது, இதெல்லாம் இருக்குது, என்ன கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குதுங்கிறாங்களே சார், நாங்கள் என்ன சார் போய் பண்ணறது? விஷயமே அங்கே தான் இருக்குது. நல்லா ஆகிட்டா உங்களுக்கெல்லாம் வேலையே இருக்காது. கொஞ்சம் அங்கேயும் போயிட்டு வர்றதுனால தான் எல்லாருமே பழச்சிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ராங் இன்டென்ஷன், but there is no cure. I'll try to finish my thing because I have very senior people before me, but I have an emergency, so I'll just try to finish it as quick as possible. சார் சொன்ன மாதிரி, நம்ம ரெஜிஸ்ட்ரார் சொன்ன மாதிரி, nothing is impossible. If there is a fight between men or dogs or whatever it is not that the bigger person wins. It is the person with the passion or the will to fight. அதனால you can go out into the world and create wonders. Lot of problems I wanted to discuss with you. I never knew this was going to be a little delayed, but then I wanted to talk about violence among public violence against doctors. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. Very alarming things. அதை எப்படி கவுண்டர் பண்றதுங்கிறதுல I have some ideas. In fact, கோஷா ஹாஸ்பிட்டலில் நான் உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது ஒரு குரூப் ஆஃப் ஃபிஷர்மென் கேம். எங்க டாக்டர் எல்லாம் தண்ணியில் இருக்காங்க, எங்க டாக்டர் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. சார் அவங்கெல்லாம் வராங்க சார், ஓடி போயிருக்காரு. நான் ஓடி போகல. அவங்க உள்ள வரும்போது நான் இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டேன், டெஸ்க்கு இந்த பக்கம் உட்காந்துட்டு கட்டிக்கிட்டு இருந்தேன். எங்க டாக்டர் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்களாம் வந்து உங்களுக்கு கஷ்டமா? ஆமா, என்ன அநியாயம் நினைச்சா நான் விட மாட்டேன் அப்படின்னோடனே எல்லாரும் என்னை விட்டுட்டு அப்புறம் வேற எங்கேயோ டாக்டர் தேடி போயிட்டாங்க. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வழி இருக்குது, எவ்வளோ இருக்குது. பேஷண்ட் ரொம்ப ட்ரபிள்சம் பேஷண்ட், இப்போ பார்த்தா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காது, நிறைய பேர் வெளியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை, நாக்க நீட்டுங்கம்மா அப்படின்னு தான் பண்ணேன். அவ்வளோதான், யூ காட் சம் ரெஸ்பெக்ட். அப்பா ஒரு தடவை நடந்துச்சு இந்த மாதிரி, நாக்க நீட்டுங்கம்மான்னு சொன்னேன்.
அதுக்குள்ளே எம்டி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா நான் வெளியே நீட்டிகிட்டே இருக்கேன். ஸோ தேர் ஆர் சோ மெனி வேஸ். Violence again. Violence by the public to the doctor. In most of the cases, it is the society that is deranged. And we belong to the same society. We are also deranged. எல்லார் மேலேயும் நம்ம தப்பு கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அது தனி கிளாஸ். அது I tell you what to do later. பட் ஒரே ஒரு வார்த்தை. I have noticed lot of doctors don't talk very well with the patients. நீ டாக்டரா, நான் டாக்டரா, பக்கத்து ரூம் போ, அங்கதான் தோல் டாக்டர் இருக்காங்க. அது எப்படி சார் போறது அப்படின்னா, செவத்தை பொத்துக்கிட்டு போ. பக்கத்து ரூமுக்கு போறதுக்கு ஒரு ரூட் ஆகுது, பக்கத்து ரூம் அப்படி போக வேண்டியதானே அந்த மாதிரி. ஸோ we have to be a little careful the way we talk. அம்மா எப்பம்மா கடைசியா தீட்டு வந்துச்சு, யாரு எனக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை உனக்கு இல்லாம எனக்கா கேட்கற அப்படிங்கிற மாதிரி. ஸோ we have to be very gentle. Nothing will go wrong. I have had incidences where I have been caught many times. People wanted to beat me up, but people around me came and saved me because they knew. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அடிக்கிறாங்களே, எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் டாக்டர் தப்பா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. செத்துட்டான் பேஷண்ட்டு, அந்த பில்லை எப்படி கட்டாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சத்தம் போட்டு இது பண்ணிட்டோம்னா, ஐயோ விட்டு போயிடுங்க. That is the main reason. It is money, the sinner. Anyway, I will give you a talk on, இப்போ உங்களுக்கெல்லாம் நிறைய முடிச்ச உடனே என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல நிறைய டவுட் இருக்கு. With the modernization of all the treatment that has come, digital treatment, robotic treatment, nanotechnology, VR, VR is virtual reality, and the other one is augmented reality. There's so much of things. The doctor's work is going to be slowly phased out. So what must you select when you become doctors? Go into the paramedical. That will be a far better. Sports medicine, pathology, pharmacology. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஈவன் ஜென்ரல் மெடிசன், பிகாஸ் அவ்வளோ ஈஸியாக இது பண்ண முடியாது. யூ பிகம் அ சர்ஜன், எல்லாம் ரொபாட்டிக் சர்ஜரின்னு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஐ தாட் ஐ வில் டாக் அ லாட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மை ஹேண்ட் அண்ட் தேர்ஸ் emergency. I have to go and operate now. So it's a wonderful world. I wish you all the best. And I want you to remember, you are Mohavari boys, Mohavari girls. You have seen enough in life. Nothing can deter you. You will succeed far more, absolutely, surely, than any other college students. What are you? Mohavari boys, Mohavari girls. We can do it. Okay? Just repeat this. Mohavari boys. All of you repeat, please. Mohavari boys. Get it? Mohavari boys. Mohavari girls. And we are going to treat the world, make a better world. கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, anyway, I wish you all the best. I don't want to hold up the meeting anymore. Thank you.